அன்பு கொங்கு சொந்தங்களுக்கு வணக்கம். கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கத்தின் இரு கண்கள் கொங்கு சமுதாயம் வேளாண் குடிகளும். இப்படி இருக்கையில் தமிழக அரசு கடந்த வாரத்தில் தமிழகத்தில் உள்ள 23 லட்சம் இலவச விவசாய மின் இணைப்பு திட்டத்திற்கு முதற்கட்டமாக 1200 ஸ்மார்ட் மீட்டர்கள் சோதனை அடிப்படையில் பொருத்தப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் தலையில் இடியை இறக்கியுள்ளது. இதை கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒருபோதும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கமும் கொங்கு மண்டலத்தில் உள்ள விவசாயிகளும் இந்த இலவச விவசாய மின் இணைப்பு திட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தும் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசுக்கு ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது 1969ஆம் ஆண்டிலிருந்து 1989ஆம் ஆண்டு வரை 63 விவசாயிகள் உயிர் தியாகம் செய்து பெற்ற இந்த இலவச விவசாய மின் இணைப்பு திட்டத்தை சிதைக்கும் வகையில் இந்த அறிவிப்பானது உள்ளது. ஏற்கனவே வேளாண் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்காமல் நஷ்டத்தில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதனால் இந்த ஸ்மார்ட் மீட்டருக்குள் ஒரு சாஃப்ட்வேர் அல்லது சிம் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. அந்த சிம் கார்டை கொண்டு மின்வாரிய ஊழியர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்தே நாம் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துகிறோம் என்று கணக்கிட முடியும். அதே போல் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பயன்படுத்தினால் அந்த மின் இணைப்பை துண்டிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உள்ளது. ஒரு காலத்தில் ஆழ்துறை கிணற்றில், அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு 100 அல்லது 200 அடிகள் தண்ணீர் கிடைத்தது. ஆனால் தற்போது அது 1000 முதல் 1500 அடிக்கு கீழ் சென்று விட்டது. அதே போல் கிணற்றிலும் தண்ணீர் மட்டும் தற்போது 150 அடிக்கு கீழ் சென்று விட்டது. இப்படி இருக்கையில் நாம் ஏற்கனவே பயன்படுத்தி HP திறன் கொண்ட மோட்டாரை பயன்படுத்த முடியாமல் அதிக HP திறன் கொண்ட மோட்டாருக்கு போகும்போது அந்த மின்வாரிய ஊழியர் அதை கண்டுபிடித்து இந்த மின் இணைப்பை துண்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகவே தமிழக அரசு 2 காரணங்களை கூறுகிறது. ஒன்று, மத்திய அரசு 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த மின் இணைப்புகளை கொடுத்தாலும் மின் மீட்டர் பொருத்த வேண்டும் என்று அனைத்து மின்வாரிய அலுவலகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது என்று கூறுகிறது. இரண்டாவது, தாழ்வு மின்சாரம், அதாவது லோ டென்ஷன் பிரச்சனை ஏற்படுவதாக கூறுகிறார்கள். தற்போது மும்மொழி கொள்கையில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு எதிராக எப்படி குரல் கொடுக்கிறதோ அதே போல் இந்த இலவச மின்சார இணைப்பு திட்டத்திலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதற்கு எதிராக மத்திய அரசிடம் எதிர்த்து தமிழக அரசு குரல் கொடுக்க வேண்டும். அதே போல் ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை வணிக வளாகங்கள், எத்தனை தொழிற்சாலைகள், எத்தனை வீடுகள், அங்கு எத்தனை HP கொண்ட மோட்டார் திறன் பயன்படுத்தப்படுகிறது என்ற அனைத்து தரவுகளும் அனைத்து மின்வாரிய அலுவலகங்களிலும் உள்ளது. அப்படி இருக்கையில் தேவையான மின்சாரத்தை தமிழக அரசு அந்த கிராமத்திற்கோ வழங்கும் போது ஏன் இந்த லோ டென்ஷன் பிரச்சனை வரப்படுகிறது? ஆகவே தேவையற்ற காரணங்களை கூறி தமிழக அரசு இந்த இலவச விவசாய மின் இணைப்பு திட்டத்தில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் இணைக்கும் திட்டத்தை